எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது, தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யும் பேச்சுக்கே இடம் இல்லை என்று டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது அப்படின்னு அந்த முடிவுல திட்டவட்டமா இருக்காரு டிடிவி தினகரன். உங்களுடைய பார்வை? திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்த போதே இதை தெளிவுபடுத்தி விட்டதாக ஒரு ஊடகவியலாளராக பேசும்போது எனக்கு தெரிந்த தகவல் கிடைத்தது. ஆகவே திரு டிடிவி தினகரன் இனி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார் என்று நான் கருதவில்லை. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாற்றுவது இப்போதைக்கு நடைபெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை அதிமுக வருகிற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை போல ஒரு பெரும் தோல்வியை சந்திக்குமானால் அதன் பிறகு அந்த கட்சிக்குள் குழப்பம் உருவாகலாம். இப்போது எல்லோரும் பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் அங்கே அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை தேவை என்று நினைப்பவர்கள் கூட பரத்து கௌரவம் அல்லது பதவி தங்களுடைய சொந்த நலன் இவற்றை முன்னிறுத்தி அங்கே அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி அமைதி காப்பவர்கள் தங்களுடைய மௌனத்தை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் கலைப்பார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பலவீனமான நிலையில் இருக்கிறது, வெற்றி பெறும் நிலையிலேயே இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள், ஆனா தற்போது வெளியே வந்துட்டார். அப்ப அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது இந்த என்டிஏ கூட்டணிக்கு சரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தானே சார்? நிச்சயமாக பின்னடைவுதான். அதை அந்த இரண்டு கட்சிகளும் உணர வேண்டும். பாரதிய ஜனதா ஓரளவுக்கு உணர்ந்து இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். அவருடைய குறி முதலுமாக கட்சி முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர வெற்றியை பற்றி அவர் கவலைப்படவில்லை. வெற்றியை பற்றி கவலைப்பட்டிருந்தால் இதற்குள் ஒரு 2 கட்சியை சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடந்ததாக அதிமுக பாமகவையோ வேறு எந்த கட்சியையோ தொடர்பு கொண்ட மாதிரியே தெரியவில்லை. உள்ளே இருந்த 2 கட்சிகள் தேமுதிக போய்விட்டது, புதிய தமிழகம் போய்விட்டது. ஆகவே எந்த கட்சியும் இல்லாத நிலையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும், மிகப்பெரிய கூட்டணி அமையும் என்பது வெறும் ஒரு உருட்டாகத்தான் பார்க்கப்படும். இப்போ பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் டிடிவி தினகரனை சந்தித்து இந்த கூட்டணியில் சேருவதற்கான அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி மீண்டும் அழைத்தால் டிடிவி தினகரன் முடிவை மறுபரிசீலனை செய்வார் அப்படின்னு பாக்குறீங்களா? திரு டிடிவி தினகரன் மறுபரிசீலனை செய்ய மாட்டார் என்றுதான் என்னுடைய பார்வை. டிடிவி தினகரன் அடுத்த என்ன நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கிறீங்க? அவர்கள் பொறுத்திருந்து நவம்பர் மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கலாம் என்று இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை நவம்பர் மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கக்கூடிய கட்சிகள் சில இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் சேர்ந்தால் தனியாகவோ முடிவுகளை எடுக்கக்கூடும். திரு விஜய் அவர்களும் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் முடிவெடுப்பார் என்று கூறியிருக்கிறார். திரு விஜய் என்பவர் ஒரு ஆப்ஷனாக வெவ்வேறு கட்சிகளுக்கு இன்றைக்கு இருக்கின்றார். எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் சேர்க்கிறதுல திட்டவட்டமா மறுப்புகள் தெரிவித்து வந்த நிலையில ஓபிஎஸ்ஐ கூட இந்த கூட்டணியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு இசைவு தெரிவிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் பரவலா சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான யூகங்களின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நிலையை திரு டிடிவி அறிவித்த பிறகு இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்திய பிறகுதான் நாம் இது குறித்து புரிந்து கொள்ள முடியும். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.